பிக் பாஸ் லைவ்ல ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அமித், பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா. ஸோ அந்த கேங், கேங் இல்லாத கேங். ஏன்னா அவங்க வந்து தன்னை கேங்குன்னு முன்படுத்த மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க மட்டும் அன்பு கேங் 2.0 இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்கெல்லாம் கேங்கு கிடையாது. என்னம்மா இது அப்படின்றது தான் நமக்கும் ஒரு ஃபீல் ஆகும். கேங்குன்னு அவங்கள சரி நீங்க கேங்குன்றீங்க, அவங்க ஒத்துக்கிறாங்கப்பா, நீங்களும் கேங்குன்னு ஒத்துக்கிட்டு போயிருங்க. நாங்க கேங் இல்லை, இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ன்னு நீங்க கேட்டா இது கேட்கறவன் கேனப்பைனார் தான் கேட்டு இவ்வளோ நியூஸ் போது இது போதுன்னு சொல்றது ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு காலையிலேயே திவ்யா திவ்யா அப்படின்ற மாதிரி தான் டாபிக் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எலிமினேஷன் கொண்டு கணிக்கிறாங்க. ஓகே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, பார்வதி சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த மார்க் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நானும் பார்த்தேன், அது சபரியும் பார்த்துட்டு சிரிச்சான். அதுக்கப்புறம் சபரி கிட்ட போய் பேசினா வேற மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. சாண்ட்ராக்கு என்னன்னு தெரியல, சபரி மேல ஒரு காண்டு இருக்குது போல. ஓகே, சபரி மேல அந்த கேங் மேலேயே சாண்ட்ராக்கு ஒரு காண்டு இருக்கு. இன்னும் வந்து அந்த தப்பை இவங்க மட்டும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல். உடனே இல்ல அது திவ்யா பொண்ணு வந்து விவரமா எனக்கு எதிராக ரெஜிஸ்டர் பண்ணா, எப்படி விவரமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் பொறுத்துட்டு இருப்பேனா, அதனாலதான் நான் இறங்கி ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டேன், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. யாரு? பார்வதி. உடனே சாண்ட்ரா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு திவ்யா அன்னைக்கு வந்து லிவிங் ஏரியா கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாலே, எனக்கு ட்ரிகர் பண்ணாலே, இது பல நாள் பண்ணிட்டு இருக்கா பாருன்ற மாதிரி, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க சாண்ட்ரா முதல்ல. உடனே பார்வதி, இல்ல நீ தான் முதல்ல ஏத்தி விட்டு, அவ தான் முதல்ல இது பண்ணா, அதுக்கப்புறம் ஏத்தி விட்டு கலாய்த்தல் இந்த மாதிரி மோட்ல எல்லாம் அவங்க பண்றாங்களாமா, இதெல்லாம் பண்றாங்களாம், அதெல்லாம் நான் சும்மாவா இருப்பேன், நான் இறங்கி என்னால முடிஞ்சதை செய்வேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே இல்ல இதே மாதிரிதான் எனக்கும் பண்ண ட்ரை பண்ண, எனக்கு ரம்யா வியானா இருந்தா நான் கொஞ்சம் கரெக்டா இருந்திருப்பேன் அப்படின்னும் போது, ரம்யா வியானாவோட நீ எப்ப க்ளோஸ் ஆன அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கிறாங்க. இல்லடி அவ கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணல அப்படின்ட்டு. இல்ல இதுல உன்னோட பர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிடும் அப்படின்னும் போது, நான் வந்து பர்ஸ்பெக்டிவ் ஓப்பனா தான் சொல்லுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும், நான் இப்படி யோசிக்கிறேன் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி ஓப்பனாவே ஒத்துக்கிறாங்க சாண்ட்ரா. ஸோ ஆனால் பர்ஸ்பெக்டிவ் ஓப்பனாக சொன்னால் அந்த பர்ஸ்பெக்டிவ் வச்சு அவங்க பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரில, பேசிக். ஓகேவா, இது ஒன்று. ஆனால் சாண்ட்ரா இதில் டபுள் கேம் விளையாடுவாங்கன்னு வச்சுங்க, இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு ப்ளே பண்ணுற ஒரு ஆள் தான், அதில் மாற்றுக்கிறதுல. ஓகே, அதையே சொல்லிடுறாங்க, நீ பர்ஸ்பெக்டிவ் அப்படி சொல்லிடுவியா அவங்க கிட்டன்னு, எனக்கு வந்து மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வேணும், நான் இதை சொல்றதுக்கும் எனக்கு யூஸ் ஆகுதுன்றதை முடிச்சுட்டாங்க. ஓகே, அடுத்து உடனே பார்வதி சொல்றாங்க, எங்க அம்மா சொன்னதும் சாண்ட்ரா சொன்னதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ பல இடத்துல நீ எங்க அம்மாவும் சேம் டு சேம். சூப்பர், இனம் இனத்தோடு தானே தேரும், அது எங்களுக்கு எப்பயே தெரியுமே. சாண்ட்ராவும் பார்வதி ஒன்னுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல, அது ஒப்பரா இருந்தது. ஓகே, அடுத்து அமித் வந்து எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பயங்கரமா இருந்தது, கொஞ்சம் என்ன சென்ஸ் பண்ண வச்சுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசுறாங்க பார்வதி நேத்து. அப்போ சாண்ட்ராவும் சொல்றாங்க, எனக்குமே அமித்தோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பிடிக்கும், நம்ம எல்லாரும் யோசிக்கிறத விட அமித் இது வந்து டோட்டலி டிஃபரெண்டா ஒரு புதுவிதமான பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் அங்க ஒரு பக்கம் போகுது. ஓகே, அடுத்து பார்வதி கமருதீன் மேட்டருக்கு வராங்க. கமருதீன் கிட்ட வந்து தனியா கேம்ல சூப்பரா இருக்கு, எப்படி தனியா கேம் பிளே பண்றது எனக்கு சூப்பரா இருக்கு, கமருதீனை விட்டு டிஸ்டன்ஸ் வந்தனா ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, மோர் ஸ்ட்ராங்கரா இருக்கு, அவன் காட்டுறான், அவன் வந்து எனக்கு என்னன்னா அவன் காட்டுற கேர் வந்து என்னை வந்து அப்படியே காம் பண்ணிடுது, பேசாம இருக்க வைக்குது. நான் ஃபயரா இருக்கிறது தானே பார்வதி, அந்த காம் எல்லாம் இருக்கக்கூடாது, திட் இஸ் நாட் பாரு, எப்படி திஸ் இஸ் நாட் பாரு, அவன் கூல் பண்றதெல்லாம் கேர் தான், அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் நான் வல்னரலா தான் இருக்கணும், இருப்பேன் இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் அவன் கேர் காட்டுறதுலாம் உண்மைதான், நான் போய் சொல்லலை, பட் அவன் கேரில் நான் உருகிறதும் விட்டு கொடுத்ததும் இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்காது, வாய்ப்பே கிடையாது ராசா அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு யாரெல்லாம் வெளியே போவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாண்ட்ரா. உடனே சொல்லிடுறாங்க, சாண்ட்ரா ஓட்டிங் பேசிஸ்ல அடிப்படையில் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாண்ட்ரா, ஏன் நான் கூட வெளியே போறது, பார்வதி கூட வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தனித்தனி கேம் விளையாட சொல்றாங்க, ஃபேமிலி வீக்ல வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணதால ஸோ எனக்கும் பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் அமித், சபரி, ஆனா வினோத் மட்டும் ஓட்டிங்ல போக மாட்டாரு, பட் அவர் பரபரப்பா இருக்காரு, அவர் ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வைக்க முடியல, அந்த பாத்திரம் சண்டையில கூட காலைல வந்து கேரக்டர் கிராஃப் வந்து ஏறின மாதிரி தெரியல, ஓட்டிங்ல மட்டும் அவர் மாறல, ஓட்டிங்ல மட்டும் தான் சேவ் ஆவாரு, அதை தாண்டி சுபி அண்ட் சபரி இவங்க எல்லாம் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அசம்ஷன். இது ஒரு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்தீங்கன்னா சுபிக்ஷா, சபரி அண்ட் கனி, இந்த மூணுல இருந்து யாராவது ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க.
வந்த ஃபேமிலிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா கனியன் சபரி கான்ட்ரிபியூட் பண்ணவே வரல, அந்த கேட்டகரியில தான் அமித்தும் இருக்காரு அப்படின்றதையும் போகுது. அடுத்து இந்த கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங் அவங்க நிஜமாவே அன்பு கேங் 2.0 தாண்டி அவங்க எல்லாம் கிரே ஏரியா, கிரே ஷேட். அந்த 6 பேர்லாம் கிரே கேங் தான். திவ்யாவும் ரீசெண்டா போய் கேங்ல ஜாயின் பண்ணிட்டா. எனக்கு இப்பதான் புரியுது. நேத்து எங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் திவ்யாவும் அந்த 6வது நபர் கேங்ல இருக்கா. ஏதோ திவ்யா பக்கம் நியாயம் எல்லாம் இருக்கும்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா அவ பக்கம் நியாயம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி திவ்யாவை பத்தி பேசுறாங்க. திவ்யாவும் அன்பு கேங்கில் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது பார்வதியோட கணிப்பு. அடுத்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க, பிரஜன் போனதுக்கு அப்புறம் தான் திவ்யா அங்க போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ அது அவ வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனாலதான் இப்படி ஆக்ட் பண்றாங்க போது, இல்ல பிரஜன் போனதுல கோவம் என் மேல இருந்து, பிரஜன் மேல கோவம் இருந்துச்சு, அந்த கோவத்தை எங்க காட்டலான்றதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்கன்ற மாதிரி யாரு, சாண்ட்ராவோட அசம்ஷன். ஓகே, ஸோ அப்போ பார்வதி சொல்லலாம், இல்ல திவ்யா சாண்ட்ரா ஈக்குவல் காம்படிட்டரு. ஸோ இது உங்களுக்குள்ள போகுது, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். திவ்யா பல இடத்துல உங்ககிட்ட கோச்சிட்டு இருந்திருப்பாளே, அதெல்லாம் நீ பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, நான் அப்படிலாம் பண்ணது இல்லையே, நீ பண்ணது இல்லம்மா, ஆனா அவங்க பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லிடுறாங்க. பார்வதியை பொறுத்தவரையும் உங்க 2 பேரும் கிளாஷ் வந்துட்டே இருக்கு, நான் நோட் பண்ணிருக்கேன். ஆனா நான் திவ்யாவை வந்து பார்த்தது இல்ல, அவ மாத்தி மாத்தி இப்ப பேசுறா, வீக்கெண்ட் எபிசோட் அந்த மாத்திரை மேட்ரு, தலைவலி மேட்டர்லாம் மாத்தி மாத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி திவ்யா மேல போடுறாங்க. சாண்ட்ரா இது வரைக்கும் மாத்தி பேசினதே இல்லை. நியாயப்படி, உண்மைப்படி, நீதிப்படி, நேர்மைப்படி விளையாடும் ஒரே நபர் சாண்ட்ரா அவர்கள் அப்படின்றது. ஏன்னா பாதுரி ஒரு பக்கம் நியாயம்னா இந்த பக்கம் நீதி, அது நேர்மைனா இது தர்மம் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பிரிச்சுக்கலாம். சாண்ட்ராவையும் பார்வதியும் அந்த கேட்டகரியில பிளே பண்ற 2 பிளேயர்ஸ். ஓகே, அப்ப பார்வதி சொல்றாங்க, அவ விஷம் சரியான விஷங்க திவ்யா. ஆமா, ஸோ அவ வந்து எப்படின்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவா, சுட்டி காமிச்சுன்னா அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. ஓகே, அடுத்து ரேண்டமா சில விஷயங்கள் என் மைண்ட்ல வருது, அவ பண்ண ஆக்டிவிட்டிஸ்லான்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போகுது. ஓகே, ஸோ இதுல குறிப்பா இப்போ அவ 4 பேர் கூட தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்றா, பாத்தியா இல்லையா பாருன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கேங்ல இருக்கிற 4 பேர் தான் அவ அட்டாக் பண்றா, நோட் பண்ணியா அப்படின்னும் போது, கரெக்ட் இப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நேத்து வரையும் கமருதீன், அமித் மற்றும் வினோத் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்வதி பக்கம் திரும்பி இருக்கா, அதுக்கான காரணத்தை தான் நானும் தேடிட்டு இருக்கேன், அது என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அமித் பாக்குறாரு. மக்கள் அமித், ஏன்னா இவங்களுக்கு வருத்தம் இருக்கு, மக்கள் பாக்குறாங்க எப்படி திவ்யா உள்ள வச்சிருக்காங்கன்ற பயம் இருக்கு சாண்ட்ராக்கு. திவ்யா உள்ள இருக்க சாண்ட்ராக்கு ஹெவியா பீதி ஆகுது, அதை தான் அவங்க சொல்றாங்க. உடனே அமித் 24/7 மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க ஆட விட்டு பார்க்கலாம், கேம் இப்படி ஆட விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. ஓகே, அடுத்து கமருதீன் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குளிச்சுட்டு வந்து ஜாயின் பண்றாரு. என்ன கமரு, நான் எவிக்ட் ஆவேன்னு சொல்லுவியா நீ அப்படின்ற மாதிரி பார்வதி எங்க கலாய்க்கிறாங்க. கமருதீன் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் பாரு அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. ஓகே, ஸோ நேத்து உண்மையான பாரு வெளியே வந்துட்டா, அந்த புள்ளைக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி பார்வதி பேச, இல்ல அமித் அப்படிதான் பண்ணிருக்கணும், திவ்யாவை ஹேண்டில் பண்ணது கரெக்ட் தான் பாரு, அவங்க அப்படிதான் பண்ணணும், இல்லைன்னா வேலையாவாதுன்னும் போது உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, திவ்யாவுக்கு பார்வை பார்த்தா பயம், அதனால பாரு கிட்ட வரமாட்டா, அமித் கிட்டயோ வினோத் கிட்டயோ இவங்க கிட்ட எல்லாம் கத்திட்டு இருப்பா, ஆனா பார்வதி பக்கம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை கமருதீனுமே சொல்றாரு, ஆமா கொஞ்சம் பயம் இருக்குது பார்வதியை பார்த்தா, நானும் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்றதையும் கமருதீன் சொல்றாரு. அடுத்து இப்ப என்னன்னா, இந்த 3 பேர் நீங்க சைலண்ட் ஆக மாட்டீங்க, அதனால அவ வந்து ஏறி சண்டை போட்டுட்டே இருப்பா, அதே பாயிண்ட் பிடிக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிறான்ற மாதிரி பார்வதி வேற சொல்றாங்க. ஸோ திவ்யா என்கிட்ட சைலண்ட் ஆயிடுறா, உங்ககிட்ட எல்லாம் ஏறி வரான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அமித் சொல்றாரு, திவ்யாவோட கேமு தன்னை உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்தி விளையாடுறதா அவங்களுடைய கேமு, என்ன கேம்டா இது அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. அதை யார் சொல்றாரு பாருங்க, அந்த கூட்டத்துல இருக்கவங்களே மற்றவங்களை தாழ்த்தி மேலக்கி, மற்றவங்களை தரம் தாழ்த்தி மேல ஏத்தி தான் கேம் விளையாடுறாங்க. அந்த கூட்டமும் அப்படிதான் இருக்குது. இதுல வந்து இது மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸுக்கு இந்த டைலாக் பொருந்துங்க, ஆனா வெக்கமே இல்லாம அது திவ்யாக்கு மட்டும் சொல்றாரு பாத்தீங்களா அமித். அப்ப உங்க கூட இருக்கவங்க என்னத்த பண்ணிட்டு வராங்கன்றது எனக்கு தெரியல. அடுத்து குள்ளநரின்ற டைலாக் வினோத் கோத்து விட்டாரு, அதனாலதான் நான் பண்ணேன், ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிச்சி அடிச்சாதான் கரெக்டா இருக்கும், திவ்யாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த பார்ப்போன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து கமருதீன், நம்ம சண்டை போட்டு அவளை ஃபைனல் ஆக்குறோம், அதை மட்டும் சண்டை போட்டே ஃபைனல்ஸ் போயிடுவா போல, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்றாரு. உடனே அமித், நம்ம பண்றதெல்லாம் அவளுக்கு சாதகமா போவோம், நம்ம பேசி அவங்கள பெரிய ஆள் ஆக்க வேண்டாம், சைலண்டா விட்டுருங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கானா வினோத்தை கூப்பிட்டு ஏகப்பட்ட அட்வைசஸ் கொடுக்குறாங்க. யாரு ஏகப்பட்ட அட்வைசஸ் கமருதீன் சொல்றான், நீ பாயிண்ட் டு பாயிண்ட் பேசு, நீ வார்த்தை விடாம பாயிண்ட் டு பாயிண்ட் பேசினா எல்லாமே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அங்க ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் த வீடு திவ்யா, அதுல மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.